கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் மனப்பாடம் பண்ணியிருக்கின்ற அநேக வசனங்களில் இந்த வசனமும் மிக முக்கியமான ஒரு வசனம். குறிப்பாக இந்த வசனத்தை நாம் ஏன் மனப்பாடம் பண்ணுவோம் என்றால், அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த 16வது வசனம் அல்ல, அதற்கு கீழாக இருக்கிற வசனம். ஏனென்றால் அதை தான் அதிக முக்கியத்துவப்படுத்தி இந்த வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்ல கேட்டிருக்கின்றோம். அது காரணம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி, ஆண்டவர் கடவுளுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம், அதை நீங்கள் கெடுத்து விட்டால் கடவுள் உங்களை கெடுத்து போடுவார் என்ற காரியத்தை வலியுறுத்தும்படியாகத்தான் பெரும்பாலும் இந்த வசனம் நமக்கு மனப்பாடமாக செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த 16வது வசனமாகிய இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை, கடவுளுடைய அந்த அற்புதமான அன்பு, கடவுள் எவ்வளவாய் நல்லவர் என்பதை உணர முடியாமல் கடவுள் ஒரு பயங்கரமானவராகவே இந்த வசனம் பல முறையில் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் கட்டும் ஆலயத்தில் நான் எப்படி தங்குவேன் என்று சொல்லி கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அது மாத்திரமல்ல, தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்த கடவுள். இன்றைக்கு பார்க்கின்ற இயற்கையானாலும் சரி, இன்றைக்கு பார்க்கின்ற மற்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய வாயின் வார்த்தையினால் படைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை மகத்துவம் நிறைந்த கடவுள், அவ்வளவு வல்லமை நிறைந்த ஆண்டவர் வாசம் செய்வதற்கு அதிகமாக விரும்பி தெரிந்து கொண்ட இடம் எது என்றால், அது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகின்றார். நமக்குள்ளாக வாழ்வதை கடவுள் அதிகமாக விரும்புகின்றார். ஆகவே தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார்: இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் ஆண்டவர் நின்று கதவை தட்டி, நான் உனக்குள்ளாக வர நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த மண் பாண்டங்களில் அந்த மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம், பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் பவுல் குறிப்பிடுகிறார். ஆண்டவரை குறித்து, இந்த பொக்கிஷமாகிய கடவுள், அந்த மகிமை நிறைந்த ஆண்டவர் மண் பாண்டமாகிய நம்முடைய சரீரத்தில் அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். எங்கோ இருக்கிற கடவுள் அல்ல. யாரோ ஒருவர் எனக்கு அவரை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக யாரோ ஒருவர் பரிந்து பேசவோ வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிற கடவுள், என் உள்ளத்தில் இருக்கிறதான உணர்வுகளை, வேதனைகளை, வலியை பார்க்கிற கடவுள், நிலைமையை பார்க்கிற கடவுள், ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை செய்கின்ற கடவுள். அந்த அருமையான கடவுள் எனக்கு எவ்வளவு தூரத்திலே இருக்கிறார்
எப்பொழுது நான் அவரை தேடி போய் பார்க்க முடியும்? இல்லவே இல்லை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. அவர் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். உங்களுக்குள்ளாக இருப்பதை கடவுள் விரும்புகிறார். நமக்குள் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய வாழ்க்கையை மகிமை நிறைந்த வாழ்க்கையாய் மாற்றவும் கடவுள் விரும்புகிறார். அதைதான் பவுல் இந்த 2ஆம் நிருபத்தில் சொல்லும் பொழுது, இந்த மண்பாண்டமாகிய ஒன்றுக்கு உதவாத இந்த சரீரத்திற்குள்ளாக ஒரு மகிமை விளங்குகிறது. அது என்ன? அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற என் ஆண்டவர் எனக்குள் வந்து அவர் வாசம் செய்கின்றார். கடவுளை எனக்குள் பெற்றிருக்கிறபடினாலே உண்மையாகவே நான் சிலாக்கியம் பெற்றவன், உண்மையாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் இருக்கவே முடியாது. என் ஆண்டவர் எனக்குள் இருந்து என் வாழ்க்கையை மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவர் அநேகருக்கு முன்பதாக பிரகாசிக்கின்ற, எல்லாரும் பார்த்து மெச்சி கொள்ளுகிறதான அந்த மாபெரும் கிருபையை எனக்குள் கடவுள் இருந்து அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார், செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்களும் நானும் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்றெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆண்டவரே, என்னை நீர் எத்தனையாய் நேசிக்கிறீர், எவ்வளவாய் என்னை நேசிக்கிறீர் என்பதற்கு அடையாளமாகத்தான் நீர் என் உள்ளத்திலே வந்து நீர் வாசம் செய்கிறீர். ஒருவரை எனக்கு பிடிக்காது என்று வைத்து கொள்ளுங்களேன். நமக்கு ஒரு குடும்பத்தை பிடிக்காது அல்லது ஒரு தனிநபரை பிடிக்காது. என்ன செய்வோம்? அவர் வீட்டிற்கே நாம் போக மாட்டோம். அவர் இருக்கிற இடம் பக்கமாக நாம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஏனென்றால் நமக்கு பிடிக்காதவருடைய இடம், நம்முடைய பிடிக்காதவர் அங்கே இருக்கிறார் என்று. ஆனால் கடவுள் நமக்குள் வாசம் செய்கிறார் என்று சொன்னால் நம்மை எவ்வளவு அழகாய் அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி நேசித்து நம்மிடத்தில் வந்து ஜீவிக்கின்ற ஆண்டவர் நம்மை வெறுமையாய் விட்டுவிட மாட்டார். ஒன்றுமில்லாதவர்களாக நம்மை விட்டுவிட மாட்டார். எதற்கும் பிரயோஜனமற்றவர்களாக நம்மை விட்டுவிட மாட்டார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தான் யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பயந்து விட வேண்டாம், கலங்கி விட வேண்டாம், சோர்ந்து விட வேண்டாம். ஆண்டவர் உங்களை விருதாவாக கைப்பிடித்தில்லை. ஆண்டவர் உங்களை விருதாவாக உங்களுடைய உள்ளத்தில் வந்து வாசம் செய்யவில்லை. உங்களை கொண்டு மாபெரும் அதிசயங்களை செய்ய போகிறார். மகிழ்ந்து களி கூறுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து வாசம் செய்து தாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற விரும்புகிற காரியங்களை அவர் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி எல்லா விதமான கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.